Hi friends, welcome to Kalai Samaiyal. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்நாக்ஸ் செய்யறத பத்தி பார்க்க போறோம். என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கு போண்டா மாவு இல்ல பஜ்ஜி மாவு எடுத்துக்கிறேன். சரிங்களா? சோ நீங்க வேணா போண்டா மாவு எடுத்துக்கலாம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிளகாய் தூள் உப்பு எல்லாமே ஆட் பண்ணும். சோ கடையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பஜ்ஜி போறதுக்குனே இந்த வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி இந்த மாதிரி போறதுக்காகவே மாவு தனியா இருக்கு. சோ நம்ம அந்த மாதிரி மாவு தான் இப்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சோ டைரக்டா அந்த மாவை எடுத்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம் அதுல. ஸோ எக்கு வந்து எதுக்காக நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ நம்ம போடுற மிளகாய் பஜ்ஜியாக இருந்தாலும் சரி, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு முட்டை வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாவு வந்து ரொம்ப அந்த பஜ்ஜி போடுறதுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவலுக்கு வந்து பதமாக மாவை வந்து கையில் கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா இது பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து எல்லாமே மிக்ஸ்அப் ஆகிறதுக்கு அந்த டைம் தேவைப்படும் வாட்டர் கூட. ஸோ இந்த மாதிரி மாவு வந்து நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறோம். ஸோ எண்ணெய் ஒரு 2-3 நிமிஷத்தில் சூடாகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வாழைக்காய் மிக்ஸ்அப் பண்ணி நம்ம எண்ணெயில் போடலாம். ஸோ பார்க்கலாம் இருங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஸோ சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவு கூட வந்து வாழைக்காவை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணுன்னா நீங்கள் சில்லி பவுடர், அதாவது மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் இந்த பஜ்ஜி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் போண்டா மாவு எடுத்துக்கிறீங்க, வெறும் கடல மாவு மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா அது கூட டேரெக்டாக இந்த மாதிரி மிளகு தூள், உப்பு எல்லாமே ஆட் பண்ணிங்க. டேரெக்டாக பஜ்ஜி மாவே ஆட் பண்ணிங்கன்னா எதுவுமே தேவையில்லை. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்ட்டு, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இதுதான் ப்ரிப்ரேஷன் மெத்தட் டோட்டல். ஸோ வாழைக்காய் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணால் லென்த்தாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடும். நம்ம வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில், ரோட்டு கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் கடையில் வந்து யூஸ் பண்ணுற ரொம்ப சீக்ரெட்டான டிப்ஸ் இது தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாவு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ்அப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து எக் ஆட் பண்ணிக்கோங்க. சில கடையிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பஜ்ஜி வந்து நல்லா உப்பி பெரிய பஜ்ஜி மாதிரி நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்கும். அண்ட் ஆல்சோ டேஸ்ட்டும் அங்கே இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்டுக்காக தான். ஸோ அதனால் ஒரு எக் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். ஸோ ரொம்ப அழகாக உப்பி வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த பஜ்ஜி. ஸோ இந்த மாதிரி இது மிளகா கூட, உருளைக்கிழங்கு, நீங்கள் வாழைக்காய் இது கூட ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆகிடும். ஸோ எண்ணெயில் இந்த பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி நல்லா வெந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப டேஸ்ட்டான பஜ்ஜி நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஈவினிங் டைமில், டீ டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்னி செஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சட்னி ரிலேட்டாக நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கூட வேணுன்னா சட்னி கூட வச்சு இது சாப்பிட்லாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. கலை சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ.